அண்மை செய்தி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒருவன் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தியால் அதிர்ச்சியடைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் ஒருவன் புகுந்து உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரக்கூடிய செய்திகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைநகரின் மிக முக்கியமான அரசு மருத்துவமனைகளுக்குள் ஒன்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய முதலமைச்சர் இப்போது என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகக்கூடிய ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இது போன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பாலியல் வழக்கில் கைதானவருக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், சார்களை காப்பாற்றுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் இந்த ஆட்சியில் என்று குறிப்பிட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை சுட்டிக்காட்டி இந்த பதிவினை எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.